Hi friends, welcome to the Anime Summon. நம்ம பார்க்க போறது எக்ஸ்பெல் ஹீரோட சாப்டர் 20. ஸோ விளையாடுற சம்மன் டேரக்டா எபிசோட்குள்ள போலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஐயூபிஎஸ்சி யூனியனோட கொரியன் பிரான்ச் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள உள்ள போய் பார்த்தா ஒரு எளிய கூண்டில் அடைச்சு வச்சு அதை எல்லாம் வெறிக்கி பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா நம்ம ஆண்ட்ராய்ட் CY13 and 15 நின்றுட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்தா நம்ம உத்தம தான் நின்றுட்டு ஏதோ ஒரு பர்பிள் கலர் லிக்விட் எடுத்து அந்த எலி மேல ஊத்திக்கிட்டு இருக்கான். நான் கேள்விப்பட்டவரை நம்ம கடைசியா பண்ண ஹைபிரிடோட கிராப்பிங் மேட்டர் வந்து ஒழுங்கா போலான்னு பிளான் பண்ணபடி நடக்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கான ரீசன் நம்மளோட ஒரு மேஜரான டெலிவரி பேஸ் வேற நம்ம லூஸ் பண்ணிருக்கோம். இந்த ரீசன்னாலே நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கு நம்ம மேல அந்த ட்ரஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து யார் ஏத்துக்கிறது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உத்தமன் தான் கேட்டுட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்தா ஊத்திக்கிட்டு இருந்த எலி வந்து கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்கா வந்து மாறிக்கிட்டு வருது. இதை கேட்டு நம்ம C15 வந்து என்னோட டாஸ்க் அந்த இடத்துல வந்து ஸ்கவுட் பண்றது மட்டும் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம நாங்க அந்த இடத்துல அந்த ஹீரோட ஃபைட் பண்ணியிருந்தா கண்டிப்பா எங்களை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த ரீசனால தான் நாங்க அந்த ஹீரோட ஃபைட் பண்ணாம இருந்தாங்க. என்னது உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்க கூடாதுங்கிற ஒரு ரீசனால நீங்க சண்டை போடாம வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் வெக்கமா இல்லையா? கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஹீரோ வந்து உங்களால அமைதியா சமாளிக்க முடியல. இதை ஒரு ரீசனா வேற நீங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. நான் உங்களை எதுக்காக கிரியேட் பண்ணுங்கிற விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட இன்னொரு வாட்டி சொல்ல மாட்டேன். இதான் உங்களோட கடைசி சான்ஸ். அந்த கில்டோட நேம் என்ன? ஃபன் கில்டா. அந்த ஃபன் கில்ட்ல உள்ளவனோட எனக்கு தலையை கொண்டு வாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்துல நான் எந்த ஒரு எக்ஸ்கியூஸையும் நான் எதிர்பார்க்கல. ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதை கேட்டவங்க ரெண்டு பேரும் எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த டைம் டக்குனு ஒருத்தவங்க உள்ளோடைய அந்த சார் புதுசா ஒரு பிரச்சனை வந்துருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வர்றான். இப்ப என்னடா ஒரு புதுசா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உத்தமம் கேட்கவும் அது அந்த ஹீரோஸ் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா நம்ம யூனிசிக்கு தான் வந்திருக்காப்ல. டீமோட மொத்தமா வந்திருக்கான். வந்து அங்க இருக்க மொத்த பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அசோசியேஷன் வந்து டைரக்டான ஆர்டர் வந்திருக்கு. சோ யாரையும் விடாதீங்க, எல்லாரும் சுத்தி வளைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனிசிக்கு வந்துட்டு இருக்காப்ல. அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீனுக்கு வர்றாங்க. இங்க பார்த்தா நம்ம யூனிட்டாவும் யூனிசிக்க தான் காமிக்கிறாங்க. சார் நீங்க என்ன கூப்பிட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனிசிக்கு வந்துட்டு இருக்கான். ஆமா நான் இடையில கேள்விப்பட்ட வரைக்கும் நீ ஏதோ 4th ரேங்க் மாவுல போயிட்டு உங்க டீமோட ஒரு டீம் ஹெல்ப் பண்ணீங்களாம்ல? அதெல்லாம் இல்ல சார், நாங்க போயிட்டு ஃபினிஷ் பண்றதுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணாங்க. நாங்க போறதுக்கு முன்னாடி தான் டீம் வந்து அந்த வேரியன்ட் ஃபுல்லாவே டிஃபீட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துட்டாங்க. சோ நாங்க போயிட்டு அதை ஃபினிஷ் பண்றதுக்கு மட்டும் தான் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எந்த சீனா? நம்ம ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அங்க வந்து ஒரு வேரியன்ட் ஃபினிஷ் பண்றதுக்கு. அந்த சீனை பத்தி தான் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட யூனிட்டா வந்து டே போதும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றான்னு நினைக்கிறேன். சோ உன்னை பத்தி கொஞ்சம் கேர் எடுத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ட் எனக்கு தெரியுது நீ இப்பதான் வந்து ஒரு வேலையை முடிச்சுட்டு இப்போ வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் உனக்கு இன்னொரு ஒரு புது வேலை இருக்கு, இப்போ நீ பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது என்ன இன்னொரு மாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனிசி கேட்கறான். இதை கேட்ட யூனிட்டா வந்து இல்ல நீ இந்த வாட்டி போகும்போது மாவுக்கு இல்ல கொஞ்சம் வெளியில இந்த வாட்டி நீ செய்ய வேண்டிய வேலை வந்து நீ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஐயூபிஎஸ்சி யூனியன் இருக்கு தெரியுமா? அதோட மேனேஜரான உத்தமனை நீ அரெஸ்ட் பண்ணணும். அவனை மட்டும் இல்ல அவனுக்கு கீழே வேலை பார்க்குற எல்லாரையுமே சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனிட்டா சொல்லிட்டு இருக்கான். ஹீரோஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவனை அரெஸ்ட் பண்றதுக்கான பர்மிஷன் வாங்கியாச்சா அப்படி வாங்காம பண்ணோம் அப்படின்னா நமக்கு தான் பின்னாடி பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிசி கேட்டுக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட யூனிட்டா வந்து இருந்தாலும் நம்ம அந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஆல்ரெடி ஹீரோஸ் டிபார்ட்மெண்ட் இதை பத்தி எல்லா கில்ட்டுக்குமே சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க சொல்ற புரோட்டோகால் நம்ம பின்பற்றி போனோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு பிடிக்கவே முடியாது. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஹீரோஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இன்னொரு ட்ரேட்டர் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட யூனிசிக்கு வந்து அப்பனா ஹீரோஸ் டிபார்ட்மெண்ட்ல யாராச்சும் ஐயூபிஎஸ்சி யூனியன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் அப்படிதான் நினைக்கிறேன். இப்ப நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ வந்து அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அண்ட் இப்ப நடக்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா மத்த கில்ட நம்பி அவங்களோட சேர்றதுல வந்து எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. அது மட்டும் இல்லாம இப்ப நீ போற இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. எனக்கு நம்ம இங்க தப்பா நடக்க போற மாதிரி ஏதோ ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அவங்க நம்ம யோசிக்கிறோட ஏதோ ஒரு பெரிய விஷயமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட்டா சொல்லிட்டு இருக்கான். இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்ப அந்த சீனை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீனுக்கு வர்றாங்க. இங்க பார்த்தா யூனிசிக்கு அவங்க டீம் தான் சேர்ந்து அங்க இருக்க எல்லாரையும் பிடிச்சிட்டு இருக்காங்க. அங்க அது பிடிச்சி பார்த்தா எல்லாரும் வந்து என்ன விட்டுருங்க மன்னிச்சிருங்க நாங்க எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவங்க டீம்ல உள்ள ஒருத்தன் வந்து இவங்க எல்லாம் பாக்குறதுக்கு வந்து அந்த அளவுக்கு யாரும் கிரிமினல்ஸ் மாதிரி இல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நார்மலான சிவிலியன்ஸா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, உத்தமனை பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் மட்டும் விசாரிச்சு பார்த்தேன் பட் அவங்க வாயை திறக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு டீம்ல உள்ளவங்க சொல்லிட்டு இருக்கான். இவங்க இந்த மாதிரி பேசிட்டு அப்ப பின்னால இருந்து ஒரு சத்தம் வருது, நீங்க எல்லாம் சாக போறீங்க, கண்டிப்பா அவங்க கண்டுபிடிச்சானா கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து செத்துருவோம், எல்லாரும் சாக போறோம் அப்படி சொல்லிட்டு பின்னால இருந்து ஒருத்தர் சத்தம் போட்டுட்டு இருக்கான். ஏய் நீ எதை பத்தி இப்ப பேசிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம யூனிசிக்கு அவன்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கான். ஆனா அதை இவன் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு ஏதோ உளம்பிக்கிட்டு இருக்கான். நம்மளாம் சாக போறோம், கண்டிப்பா நம்மளாம் செத்துருவோம், அவன் மட்டும் இங்க வந்தானா கண்டிப்பா நம்மளாம் சாக போறோம் அப்படி சொல்லிட்டு இவன் அதையே சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்து யூனிசிக்கு வந்து யாரா வர போறா, யாரா நம்மள கொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க தான் அந்த பிளஸ்ட் ஒன்று வருவாங்க, அந்த பிளஸ்ட் ஒன்று வந்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாரையும் கொண்டுடுவாங்க, நீங்க எப்படி அரகண்டா நடந்துக்கிட்டீங்கன்னு அந்த டைம் உங்களுக்கு புரியும் அப்படி சொல்லிட்டு இவன் கீழே படுத்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட யூனிசிக்கு வந்து பிளஸ்ட் ஒன்று யாரும் சொல்லிட்டு இருக்கான், இதுக்கும் உத்தமனுக்கு சம்மந்தம் இருக்கு அவன் போட்ட பிளானுக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம யூனிசிக்கு வச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அவங்க டீம்ல உள்ளவங்க வந்து நீ எதுக்கு அவன் சொல்றதான் கேட்டுட்டு இருக்கா, அவன் ஏதோ பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், சரிவா நம்ம முன்னாடி போலாம் அப்படி சொல்லிட்டு அவனை கூட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க பின்னாடி இருந்து யாரோ வர மாதிரி இருக்கு. அந்த மானா ஃபீல் பண்ணிட்டு இந்த மானா பாக்குறது ஏதோ மாஸ்டரோட மானா மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஆண்ட்ராய்டு 13 ஆண்ட்ராய்டு இல்ல C13 C15 வராங்க. இந்த டிராகன் பால் பார்த்தன அப்புறம் வந்து ஆண்ட்ராய்டு சொல்லிட்டு இருக்கேன், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. C13 வரப்பே வந்து அந்த ஹீரோஸை கொல்லணும் அப்படி சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு வெறியோட வந்துகிட்டு இருக்காங்க. யாருப்பா அது, இவங்களை பாக்குறதுக்கு ஆல்ரெடி எங்கே பார்த்த மாதிரி இருக்கே, போன வாட்டி பார்த்த ஹீரோஸ் தானா அப்படி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கான் ஆண்ட்ராய்டு 15. ஓகே நம்ம என்ன வந்து சி வேண்டாம், நம்ம ஆண்ட்ராய்டுன்னு சொல்லிடலாம், ஆண்ட்ராய்டு 14 அண்ட் ஆண்ட்ராய்டு 15. ஓகேவா? இவங்க பர்ஃபெக்டா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் என்னோட கோவத்தை யார் மேல காமிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இவங்க மாட்டிட்டாங்க, இவங்க மேல காமிச்சிட வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஆண்ட்ராய்டு 15 சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்து இவங்க குரூப்ல உள்ளவங்க வந்து இதுக்கு அவங்க மானாவோட
சிக்னேச்சரை பாக்குறப்ப இதுக்கு மாஸ்டரோட மாணவ மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் பின்னாடி நின்றுட்டு வந்து இங்க என்ன நடக்குது யாச்சும் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா, இங்க என்ன நடக்குது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். நானும் உங்களோட தாண்டா நின்றுட்டு இருக்கேன், எனக்கு என்னடா தெரியும், எனக்கே எதுவும் தெரியாது, அவங்க பார்க்க மட்டும் டேஞ்சரானவங்கன்னு மட்டும் தெரியுது, சோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் யூனிசிக்கு இதெல்லாம் கண்டுக்காம ஏன்டா மலை மாடு மாதிரி 2 பேரும் வந்திருக்கீங்களா, உங்களுக்கு தெரியுமா அந்த உத்தமன் எங்க போயிருக்கான்ட்டு. இதை கேட்டு நம்ம ஆண்ட்ராய்டு 15 எங்களுக்கு தெரியும், பட் எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லணும், எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் இடத்துல நீங்க சாவதான் போறீங்க, இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா நீங்க எப்படியும் ஒரு லைஃப் இல்லாத விஷயம் தான் நடக்க போறீங்க, சோ உங்கள்கிட்ட எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். சோ இந்த இடத்துல வந்து இந்த ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. உடனே நம்ம யூனிசிக் டீம்ல உள்ள ஒரு பொண்ணு வந்து இந்த சிங்கிள் ஸ்வாட் ஸ்ட்ரைக் அண்ட் ப்ளூ டிராகன் விண்ட் ஸ்லாஷ் அப்படிங்கிற 2 அட்டாக் கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. இங்க இந்த மாதிரி சண்டை போட்டு இருக்கப்ப பின்னாடி பார்த்தா நம்ம ஆண்ட்ராய்டு 15 வந்து அவங்க ஆளுங்களே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கான். சாதாரணமா பிடிக்காம டென்டக்கல் மாதிரி வந்திருக்கு, ஐ மீன் டென்டக்கல் இல்ல, அது பூரா தான் அந்த மாதிரி வந்திருக்கு, பூரானே வந்து அவங்க ஆளுங்களே பிடிச்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம யூனிசிக் டீம்ல உள்ளவங்க வந்து என்னடா நடந்துகிட்டு இருக்கு, எதுக்கு அவங்க ஆளுங்களே பிடிச்சி அவன் தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான், ஏதாச்சும் அவனுக்கு ஒரு பைத்தியத்தையும் பிடிச்சிட்டு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் ஆண்ட்ராய்டு 13 வந்து பின்னால இருந்து நம்ம பொண்ணை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். அவ்வளவுதான்டா சோலி முடிஞ்சிட்டு அவளுக்கு அப்படின்னு பார்த்தா ஒருத்தன் டக்குனு வந்து ஷீல்ட போட்டு காப்பாத்திடுறான். டக்குன்னு நம்ம ஆண்ட்ராய்டு 13 வந்து மேல இருந்து இன்னொருத்தன் வந்து அட்டாக் பண்ணி அவன் சோலி அத்தோட முடிச்சு விட்டாடுறாங்க. இதை பார்த்து இந்த ஆண்ட்ராய்டு 15 ஆண்ட்ராய்டு 13 முடிச்சிட்டீங்களா, சரி ஓகே, உங்களை குறைச்சி இட போடுறது தப்பு தான், அதுவும் வந்து டைஸ் கிட்டோட ரேங்க் 3 ஸ்குவாட குறைச்சி இட போடுறது தப்பா தான் போச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே, நேரம் உத்தமன் வந்து வெளில தப்பிச்சு போயிருப்பாரு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைம் கரெக்டா நம்ம யூனிசிக்கு வந்து நீ என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு ஒரு அட்டாக போட்டுறோம், ஒரு ஸ்லாஷ் போட்டுடும், அவனோட ஒரு சைட் கையே போயிடுது. இதை பார்த்தா நம்ம ஆண்ட்ராய்டு 15 வந்து எப்படி விட வேகமா இருக்கும், அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்து டீட்டெயிலோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு நம்ம யூனிசிக்கு வந்து அது உன்னோட தப்புப்பா, நீ வந்து உன்னோட கார்டை வந்து ரிலீஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அந்த டைம் கரெக்டா நம்ம யூனிசிக் டீம்ல உள்ள மத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. எப்படி ஒரு செகண்ட்லயே முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம்ல உள்ள கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க அந்த இடத்துல இருக்க எல்லாரையும் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூனிசிக் பேசிட்டு இருக்கான். சரி ஓகே, இங்க யாராருக்கு அடிபட்டுருக்கிற டீட்டெயில் சீக்கிரமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கப்ப பின்னாடி பார்த்தா நம்ம ஆண்ட்ராய்டு 15 சிரிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு காமெடியான விஷயம் பாத்தியா, நீங்க வந்து உங்களோட கார்டையே ரிலீஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க, உங்களோட பாதுகாப்பு பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இதை பார்த்தா நம்ம யூனிசிக் வந்து திரும்பி பார்த்துட்டு நீங்க சாவலையடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஆண்ட்ராய்டு 13 அங்க இருந்து வந்து ஒரு பர்பிள் கலர் ஒரு லிக்விட் மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். அது ஏதோ பிளஸிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா ஆண்ட்ராய்டு 13 அதான் நாக்கில் வச்சுட்டு இருக்கான். அந்த பாட்டில் தான் அது வந்து இது பேர் வந்து பிளஸிங். ஓகேவா, எவ்வளவு ஒரு லக்கியான விஷயம் பாத்தீங்களா, நீங்க ரொம்ப ரொம்ப லக்கியான ஆட்கள், நீங்க ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலியான ஆட்களா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து நான் அந்த பிளஸிங் யூஸ் பண்ண போறேன், உங்க மேல தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் எண்ட் பண்றாங்க. அப்புறம் வந்து இந்த பிளஸிங்னா என்ன, அது என்னடா அது பர்பிள் கலர் லிக்விட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த பர்பிள் கலர் லிக்விட பத்தி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா பெரிய இதா போகும். கண்டிப்பா அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டு தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதை பத்தி டீட்டெயிலா வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு அது தனி வீடியோ போட்டு விடுறேன். அப்புறம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அந்த பிளஸிங் வச்சு என்ன பண்ண போறாங்க, என்ன பவர் ஆக போறாங்க, எப்படி சண்டை போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க, சீக்கிரம் அடுத்த எபிசோட போட்டுறேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரு லைக் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா போதும், அடுத்த எபிசோட் சீக்கிரமே வந்துடும். ஏன்னா 10 நாளைக்கு ஒரு எபிசோட் போறான்னு காண்டெல்லாம் ஆகாதீங்க. கொஞ்சம் அந்த ஹால் டிக்கெட் பிரச்சனை, அந்த எக்ஸாம்லாம் நெருங்கி வந்துட்டு இருந்துச்சா, ஸோ அதனால கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. ஸோ என்னால இதுல பெருசா கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, அந்த ரீசனால தான். ஸோ நீங்க அதை பத்தி கவலைப்படாத, இன்னமும் வந்து ஓரளவு பிரச்சனை எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வீடியோ டக்குன்னு வந்துகிட்டு இருக்கும். சரி ஓகே, உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் அண்ட் ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. சரி ஓகே, டாட்டா பை பை, நெக்ஸ்ட் எபிசோட் வந்து பார்க்குற வரைக்கும்.